சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹ குருன் சுஷ்ரூஷயா வீரஹா தனுஷா யுதி சாத்திரவான். வால்மீகி ராமாயணத்தில் ராமனுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் வால்மீகி தெரிவிக்கிறார். ராமன் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரையும் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயித்து விடுவாராம். திருப்புட்குழில் இருக்கும் பெருமான் ராமபிரானுக்கு விஜயராகவன் என்று திருநாமம் அல்லவா? அந்த விஜயம் எப்படிப்பட்டது? ராவணனை ஜெயித்திருக்கிறார், கும்பகர்ணனை ஜெயித்திருக்கிறார், கரதூஷணாதிகளை ஜெயித்திருக்கிறார். ஒரு சிலரை தானே ராமன் ஜெயித்தார் என்று நமக்கு தோன்றும். ஆனால் வால்மீகி சொல்லுகிறார், அப்படி அல்ல, இவன் அனைவரையும் ஜெயித்தவன். அதனால்தான் விஜயராகவன் என்று திருநாமமோ என்னமோ. உலகத்தில் யார் யாரை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று ராமனுக்கு தெரியுமாம். உலகத்தில் அனைவரையும் பொதுவாக தன்னுடைய சத்திய வாக்கியம், உண்மை பேசும் தன்மையாலே ராமன் ஜெயித்திருந்தாராம். சத்தியேன லோகான் ஜெயதி, உலகமனைத்தையும் சத்தியத்தாலே வென்றிருந்தார். தீனான் தானேன ராகவஹா, ஏழைகளை துன்பப்படுபவர்களை தன்னுடைய தானத்தின் மூலம் வென்று விடுவாராம். குருன் சுஷ்ரூஷயா வீரஹா, தன்னுடைய குருக்கள், ஆச்சாரியர்கள், பெரியோர்கள், வயதானவர்களை தான் செய்யும் பணிவிடைகளின் மூலம் ராமன் ஜெயித்து விடுவாராம். தனுஷா யுதி சாத்திரவான், பகைமை பாராட்டுபவர்கள், விரோதிகளை தன்னுடைய வில்லின் ஆற்றலை கொண்டு ராமன் ஜெயித்து விடுவார். ஆக உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, ராமனுடைய வில்லுக்கு தோற்க வேண்டும், அல்லது சொல்லுக்கு தோற்க வேண்டும், அல்லது குணத்துக்கு தோற்க வேண்டும், அல்லது அழகுக்கு தோற்க வேண்டும். ராமனிடத்தில் தோற்காமல் நாம் யாருமே இருக்க முடியாது. துயரங்கள் செய்து தன் தெய்வநிலை உலகில் புக உய்க்கும் அம்மான் என்று ஆழ்வார் பாடுகிறார். மக்களுக்கு ஒன்று தன்னுடைய வில்லால கஷ்டத்தை கொடுப்பாராம், அல்லது தன்னுடைய அழகால கஷ்டத்தை கொடுப்பாராம். அது எப்படி அழகு கஷ்டப்படுத்துமான்னு கேட்டால் ஆழ்வார்களிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். இந்த பகவானை சேவித்து விட்டு தூங்கவும் முடியாமல், அவனை அடையவும் முடியாமல் எத்தனை ஆழ்வார்கள் பகவானை ஆசைப்பட்டு பாடியிருக்கிறார்கள். அப்ப ராவணனையும் துன்புறுத்துவார் தன்னுடைய அம்புகளை கொண்டு, பக்தர்களையும் துன்புறுத்துவார் தன்னுடைய அழகையும் அருளையும் கொண்டு. ஆக மொத்தம் அனைவரையும் ஜெயித்து விட வேண்டும். இது பகவானுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தோடு கூட தொடர்புபட்ட ஒரு சரித்திரம், அழகான ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. இந்த ஊர் திருப்புட்குழி என்கிற ஊரில்தான் பின்பழகராம் பெருமாள் சீயர் என்று ஒரு சுவாமி பிறந்திருந்தார். அவர் இங்கிருந்து ஸ்ரீரங்கத்தை சென்று அடைந்தார். நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியனுக்கு சிஷ்யராக திகழ்ந்து வந்தார். அந்த காலத்தில் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்று ஒரு சுவாமி வாழ்ந்து வந்தாராம். இதெல்லாம் அடியன் சொல்றது ஒரு 800-900 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சரித்திரம். நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் பின்பழகராம் பெருமாள் சீயர் இந்த திருப்புட்குழியிலே அவதரித்தவர். இன்னொருத்தர் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அவருக்கு நம்பிள்ளையோடு அவ்வளவு ஆகாது. நம்பிள்ளையினிடத்தில் அவருக்கு அன்பு, பக்தி, பணிவு என்பதே கிடையாது. தான் தனியாகத்தான் இருந்து வந்தார். ஒரு முறை ராஜஸ்தானத்துக்கு ஒரு அரசனை பார்ப்பதற்காக போனாராம். போகும்போது இந்த நம்பிளியுடைய சிஷ்யர் இருக்காரே பின்பழகராம் பெருமாள் சீயர், அவரையும் அழைத்து கொண்டு போனார் ராஜஸ்தானத்துக்கு. அங்கு போன இடத்தில் அந்த ராஜா நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானாம். எனக்கு ஒரு சந்தேகம், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் என்று ராமன் சொல்லுகிறார். தன்னை மனிதன் 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 என்று தான் முழுவதுமாக காட்டிக்கொள்ளுகிறார். ஆனால் இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட், இந்த ஒரே ஒரு நிகழ்வில் மட்டும் திடீர்னு எப்படி மோட்சம் கொடுத்து விட்டார்? அது மனிதத்தன்மையோடு சேரவில்லையே. இதுக்கு எப்படி நிர்வாகம் செய்வது? மனிதத்தன்மையை குலைத்து கொண்டு தான் மோட்சம் கொடுத்தாரா, இல்லை ராமன் அப்போதும் மனிதனான இயல்பை தாண்டாமல் நடந்து கொண்டார் என்று சொல்லுவதற்கு வழி உண்டா என்று அந்த ராஜா கேட்டார். இவருக்கு பதில் தெரியல. நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் பின்பழகராம் பெருமாள் சீயர் இருந்தார். அவரிடத்துல கேட்டாராம், உங்க ஆச்சாரியன் நம்பிள்ளை இதுக்கு தானே பதில் சொன்னது உண்டா? என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லைன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னார், ஆமா, எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், நம்பிள்ளை இதற்கு நிர்வாகம் செய்வது சத்யேன லோகான் ஜெயதி என்கிற ஸ்லோகத்தை கொண்டு பதில் கூறுவார் என்று இவர் சொல்லியிருக்கார். உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்னால், சத்யேன லோகான் ஜெயத்தின்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கு ஒரு உள்ளுரை பொருள் உண்டு. ஒருவன் வாழ்நாள் முழுவதும் உண்மையே பேசிக்கொண்டு வந்தான் என்றால் அதுல ஒரு சக்தி அவனுக்கு கிடைக்குமா? என்ன சக்தினால், இவன் பேசினது எல்லாம் உண்மையாக தொடங்குமா. எப்படி மாறி போறது பாருங்க. உண்மையானதையே பேசிக்கொண்டிருந்தால்
நாம் பேசுவதெல்லாம் உண்மையாகத் தொடங்கும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்ப சத்தியேன லோகான் ஜெயதி என்றால் ராமன் வாழ்நாள் முழுக்க சத்தியத்தையே பேசினாரா? அதனால் அவர் பேசுவதெல்லாம் உண்மையாகக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கா? ஆக மனிதனாக இருந்து கொண்டே தன்னுடைய இந்த சக்தியை கொண்டு நீ வைகுந்தத்துக்கு போன்னு ஜட்டாயுவை பார்த்து சொன்னவுடனே அவர் வைகுந்தத்துக்கு போனார். அவர் பரமாத்மாவாக இருந்து வைகுந்தத்தை கொடுக்கவில்லை, மனுஷ்யனாக இருந்தே உண்மை பேசும் சக்தியாலேயே வைகுந்தத்தை ஜெயித்து வைத்திருந்தார். அதனால கொடுத்தார்னு நம்பிள்ளை தெரிவிப்பார் என்று பின்பழகராம் பெருமாள்சியர் சொல்ல, அந்த பதில ராஜாவினிடத்தில் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் சொன்னார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போதுதான் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் புரிந்து கொண்டாராம், ஓ நம்பிள்ள ரொம்ப பெரிய ஞானி மகான் போல் இருக்கிறது, நாம் தான் அவரிடத்துல பொறாமைப்பட்டு தவறாக நடந்து கொண்டோம் என்று புரிந்து நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நம்பிள்ளை திருவடிகளையே ஆசிரயித்தார் என்று குரு பரம்பரை தெரிவிக்கிறது. அந்த பின்பழகராம் பெருமாள்சியர் அவதரித்த திருத்தலம் இந்த திருப்புட்குழிதான். இங்கு இருக்கக்கூடிய விஜயராகவ பெருமானை தரிசித்துக் கொண்டோம். இந்த பெருமானை பற்றி திருமங்கையாழ்வார் தன்னுடைய ஒரு பாசுரத்தினுடைய ஒரு சின்ன பகுதியிலே மங்களாசாசனம் செய்கிறார். மொத்தம் 2 பாசுரங்கள். பெரிய திருமொழியில ஒரு இடம், 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி. திருமங்கையாழ்வார் திருநீர்மலை என்கிற திவ்யதேசத்தை பற்றி பாடிக்கொண்டு வரிசையா பல திவ்யதேசங்களை பாடுறார். திரு இடவெந்தை என்று மேல நாம சேவிக்க போகிறோம். நித்திய கல்யாண பெருமாள் இருக்காரு. திரு இடவெந்தையை பற்றி பாடக்கூடிய பதிகத்தில் ஒரே ஒரு வார்த்தையால இந்த திருப்புட்கொழியை பற்றி பாடுகிறார். அதை தவிர தன்னுடைய திருமடல் பிரபந்தத்தில் புட்கொழியம் போரேற்றை என்று தனியா நேத்திக்கு ஒரு பாசுரம் பார்த்தோமே, அந்த பாசுரத்தையும் பாடுகிறார். இந்த பாசுரம் 2ஆம் பத்து 7ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அலம்கெழு தடக்கை ஆயன் வாயாம் ஆம்பர்க்கு அழியுமால் என் உள்ளம் என்னும் புலம்கெழு பொருநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கென்னும் குலம்கெழு கொல்லிக் கோமளவல்லி கொடியடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்த பிரானே என்று திருமங்கையாழ்வார ஒரு பெண்ணாக நினைத்து கொள்ளுங்கள். பரகால நாயகின்னு பெயர். அந்த பெண்ணு எப்பவுமே இடவெந்த பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் அவன் மனசில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்று தெரியவில்லை. அதனால் அந்த பெண்ணினுடைய தாயார் பெருமாளிடத்தில் கேட்கிறாளாம், இந்த பெண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இவளை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறாயா இல்லை கைவிட்டு விடுவாயா? என் பெண் எப்படி இருக்கிறாள்னு தாயார் அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாளாம். அலம்கெழு தடக்கை ஆயன் வாயாம்பர்க்கு அழியுமால் என் உள்ளம். அலம்கெழு தடக்கை, ஹலம் என்கிற பெரிய ஆயுதத்தை ஏந்தின கண்ணன். ஆயன்னா கண்ணன் தானே. அந்த கண்ணன் வாயில வச்சுன்னு புல்லாங்குழல் ஊதராரே, அந்த புல்லாங்குழல் இசைக்கு என்னுடைய மனசெல்லாம் குழஞ்சி போகிறது. அழியுமால் என் உள்ளம், என்னுடைய உள்ளமே அழிந்து போய்விடும்படிக்கு ஈடுபட்டு இருக்கிறேன் என்னும் என்று என் பெண் சொல்லுகிறாள். புலம்கெழு பொருநீர் புட்கொழி பாடும், அழகான தண்ணீர் வளம் அனைத்தும் உடையதான பொருநீர் புட்கொழி, அப்படிப்பட்ட திருப்புட்குழி இருக்கக்கூடிய பெருமானை பாடும். அந்த பெருமானுடைய பெருமைகள், அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகள், இதையேதான் என்னுடைய பெண் பாடிக்கொண்டே இருக்கிறாள். போதுமோ நீர்மலைக்கென்னும். வாங்கோ நாம திருநீர்மலைக்கு போகலாமா? நீர்வண்ண பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப பாடுறதெல்லாம் திருப்புட்குழி பெருமானை பற்றி, உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் எங்கோ இருக்கக்கூடிய கண்ணனை பற்றி, போகணும்னு ஆசைப்படுவது திருநீர்மலைக்கு. இப்படித்தான் என்னுடைய பெண்ணு மனசு மொழி மெய் அனைத்தாலும் உனக்கே ஈடுபட்டிருக்கிறாள். எப்படிப்பட்டவள்? குலம் கெழு கொல்லி, கொல்லிமலையில் பிறந்தது போல உயர்ந்த குலத்திலே பிறந்தவள். கோமளவல்லி, கோமளம்னா ரொம்ப அழகான ஒரு கொடி போல ரொம்ப மெல்லிய இடை உடையவள், அழகான பெண்மணி. கொடியடை நெடுமழை கண்ணி, ரொம்ப சிறுத்த இடை உண்டு. கண்ணில் பார்த்தா என்னமோ அருவி கொட்டுவது போல கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கிறது. நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு என் நிறைந்திருந்தாய். அழகான தோல் அழகு படைத்தவள் என்னுடைய பெண். இந்த பெண்ணை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய். இவளை அனுகிரகிக்க வேண்டும் நினைத்திருக்கிறாயா? இல்லை தவறு சொல்லி தள்ளிவிடப் போகிறாயா? உன் மனதில் இந்த பெண்ணை பற்றி என்ன அபிப்பிராயம் என்று தாய் கேட்கிறாளாம். அப்படி அழகாக திருமங்கையாழ்வார் ஆட்பட்டு புட்கொழி பாடும். எப்பவுமே திருப்புட்குழி விஜயராகவ பெருமானையே என்னுடைய பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்று தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த ஊருக்கான மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் இங்கு ஒரு பாசுரமும்
திருமடலில் ஒரு பாசுரமும் பாடினார். அதோடு ஆழ்வார்கள் மட்டுமல்ல, ஆச்சாரியர்களுக்கு இந்த திருத்தலத்தோடு நிறைய தொடர்புகள் உண்டு. இந்த கோவிலையே பிரதட்சணமாக வந்தோம்னால் முதல்ல ராமானுஜருடைய சந்நிதி இருக்கிறது. இந்த ஊரில் ராமானுஜர் பல ஆண்டுகள் எழுந்தருளி இருக்கிறார். யாதவ பிரகாசர் என்று ஒரு அத்வைத சந்நியாசி, அவரிடத்தில் தான் உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை எல்லாம் ராமானுஜர் கற்றுக்கொண்டார். அதெல்லாம் நடந்தது இந்த திருப்புட்குழியில தான். பிரதட்சணமாக வரும்போது இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் சின்னதாக ஒரு சித்திரம் வளைந்து வைத்திருப்பார்கள். யாதவ பிரகாசரிடத்தில் ராமானுஜர் அமர்ந்து கல்வி கற்பது போல சித்திரம் இருக்கும். அங்குதான் ராமானுஜர் அவருடைய தம்பி எம்பார் கோவிந்த பெருமாள் 2 பேரும் கல்வி கற்றார்கள். அவர் அத்வைத்தத்தின்படி அர்த்தங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ராமானுஜருக்கு அது சரியாகப்படவில்லை. பல இடங்களில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுமாம். அது அனைத்தும் நடந்தது இந்த திருப்புட்குழி திவ்யதேசத்தில், இந்த பெருமானுடைய ஆஸ்தானத்தில். அப்ப ராமானுஜருடைய சன்னதியை சேவித்துக் கொள்ளலாம். அடுத்து வந்தோம்னால் மணவாள மாமுனிகளுக்கு இங்கு சன்னதி உண்டு. மணவாள மாமுனிகள் இங்கு எழுந்தருளி இங்கேயே பல முறை காலக்ஷேபம் சாதித்திருக்கிறார் என்று குரு பரம்பரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப மணவாள மாமுனிகளுக்கும் சன்னதி இருக்கு. அடுத்து முக்கியமாக சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு இங்கு ஒரு சன்னதி உள்ளது. அவருக்கும் இந்த பெருமானிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. பரமார்த்த ஸ்துதி என்று ஒரு ஸ்தோத்திரத்தை இந்த பெருமானை பற்றியே பாடியிருக்கிறார். பரமார்த்தம்னு சொன்னால் உயர்ந்த பொருள், அர்த்தம்னா பொருள். பரம அர்த்தம் மிக உயர்ந்த பொருள், பரதத்துவம் பரம்பொருள் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாமா? பரமார்த்தம்னு சொன்னா பரம்பொருள்னு அர்த்தம். அப்ப இந்த பெருமான் விஜயராகவ பெருமாள் தான் பரம்பொருள் என்று தேசிகனுக்கு எண்ணம். இன்னொரு விதத்தில் பார்த்தால் அர்த்தம்னு சொன்னா பிரயோஜனம், பயன் என்று பொருள். அப்ப பரமார்த்தம்னு சொன்னால் இந்த ஜீவாத்மா அடைய வேண்டிய மிக உயர்ந்த புருஷார்த்தம், மிக உயர்ந்த பயன் எதுன்னு கேட்டால் அதுவும் பகவான் தான். உலகத்தில் பரம்பொருளும் விஜயராகவ பெருமாள் தான். நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்கு, இனிமையான பொருளும் விஜயராகவ பெருமான் தான். அதனால் அவரை பார்த்து பரமார்த்த ஸ்துதி என்ற ஸ்லோகங்களை கொண்டு பாடியிருக்கிறார். அதில் தெரிவிக்கிறார், ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மகே எத்திர துங்கை ரதுங்கைச்ச பிரணதைஹி கிருஹ்யதே பலம். இந்த கிருத்ர புஷ்கரணி அதனுடைய கரையில் ஒரு மரம் முளைச்சிருக்கு. அந்த மரத்தை நான் வணங்குகிறேன்னு தெரிவித்தார். என்ன சுவாமி, குளத்தங்கரையில் மரம் உழைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானால், ஐயோ இது சாதாரண குளம் அல்ல, ஜட்டாயு புஷ்கரணி. பக்கத்தில் இருக்கிற மரம் சாதாரணம் அல்ல, பாரிஜாத மரம். பாரிஜாத மரம் எதை கேட்டாலும் கொடுக்கும். யாரை சொல்றாருன்னா பெருமாளை சொல்றார். பாரிஜாத மரம் போல பகவான் அழகான தோள்களோடு பனைத்து வளர்ந்திருக்கிறாரே, அந்த விஜயராகவ பெருமானையே பாரிஜாத கற்பக மரமாக தெரிவிக்கிறார். அந்த மரத்தை வணங்குகிறேன். இந்த மரத்திடத்துல பிரார்த்திக்கணும்னா நான் ஒன்றும் உயர்ந்தவனாக இருக்கணுங்கிற தேவையும் கிடையாது. உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ யாராக இருந்தாலும் இந்த பெருமானிடத்திலே வந்து பிரார்த்தித்தால் தான் ஆசைப்பட்டதெல்லாம் அடையலாம். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு லபதே பவதஃப் பலானி ஜந்துஹு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயுஹுன்னு தெரிவிக்கிறார். 4 புருஷார்த்தங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு. 4ஐயும் நன்னா ஆராய்ந்து பாருங்கோ. கடைசியில் புரிந்து கொள்வீர்கள் பகவான் தான் சிறந்த புருஷார்த்தம் என்று. அவரையே பிரார்த்தித்து அவரையே அடைந்து விட வேண்டும். நம் வாழ்க்கையை அவருக்கிடத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். இதுக்கெல்லாம் யார் எடுத்துக்காட்டு? ஜட்டாயு தான். ஜட்டாயு வாழ்க்கையை சமர்ப்பித்தார், பகவான் மோட்சத்தை கொடுத்துட்டார். நாம வாழ்க்கையை சமர்ப்பித்தோம்னா மோட்சத்தை கொடுக்க போகிறார். இந்த ஊர் தான் இதுக்கு பெரிய சாட்சி என்று தேசிகன் பாடுகிறார். அதெல்லாம் இந்த ஊரினுடைய பெருமைகள். இந்த ஊருக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்போது ஒரு சிறப்பு என்னன்னால், 8வது நாள் அன்று கீழ் குதிரைன்னு ஒரு குதிரை உண்டு. குதிரையே 3 பகுதிகளாக இருக்கும். அதை நிறைய ஸ்ப்ரிங்கெல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருப்பா. கீழ் குதிரையில் பெருமாள் வந்தார்னா தனியாக தலை மட்டும் ஆடும், கால்கள் மட்டும் ஆடும். நெஜோ குதிரைக்கு மேலேயே பெருமான் வருவது போல இருக்கும். அந்த தச்சர்கள், இந்த குதிரையை பண்ணி கொடுத்த தச்சர்கள் இருக்கும் வீதிக்கு இப்போதும் போய் அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு தரிசனம் கொடுத்து விட்டுத்தான் பெருமாள் எழுந்தருளுகிறார். இதெல்லாம் விஜயராகவ பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இவனை பணிந்தோம் என்றால் நெருப்புட்குழி குளிர நின்றதும் கேட்டோதார் திருப்புட்குழி அமலன் ஷீர். திருப்புட்குழியில் குற்றமற்ற எம்பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொண்டோம் என்றால் இனி உலகத்தில் யாரையும் ஆசைப்பட மாட்டோம் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கொண்டாடுகிறார். அத்தனை பெருமைகளை உடையது தொண்டநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கும் திருப்புட்குழி விஜயராகவ பெருமானுடைய ஆஸ்தானம். சமர புங்கவன், போரேற்று நாயனார் என்கிற பெருமானையும் மரகதவல்லி தாயாரையும் சேவித்துக் கொண்டு அடுத்த திருத்தலத்துக்கு செல்வோம்.